நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பயணம் செய்யற வாகனமா இருக்கட்டும், ம். இல்லாட்டி அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ற இடம் இருக்கு ம். இல்லையா? அத வந்து குறிவைத்து சில தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்ற மாரி தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. இந்த ஆட்சிய கவிழ்க்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து கடந்த காலங்கள்ல வந்து நடந்துச்சு இல்லையா? ம். ம். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்துல 2 தரப்புகளுக்கும் இடையில, அதாவது ஜேவிபியா இருக்கட்டும், தேசிய மக்கள் சக்தியா இருக்கட்டும், இவங்களுடைய மொட்டு கட்சியாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை வரலாம், ஒரு கலவரம் வரலாம். பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் இருக்கார் இல்லையா? ம். அவருடைய சகா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து மலேசியால வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து மறுபடியும் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நாள்லையும் ஒரு சில தகவல்கள் பரபரப்பாக வெளியாகி இருக்கு. அதாவது என்னதான் இன்னைக்கு லீவ் நாளாக இருந்தாலும் பல செய்திகள் வெளியாகி தான் இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ டீட்டெயிலாக நிகழ்ச்சிக்குள்ளே போய் பேசலாம். இன்னைக்கு என்னென்ன செய்திகளை பற்றி பேசலாம்? சரி, முதலாவதாவே என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ அவர்களை வந்து ம். ஆபத்து சூழ்ந்திருக்கிறதா சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். ஸோ அந்த ஆபத்து மூலமாக நாட்டுல பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்றதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விரிவா பார்த்துடலாம். நாமல் ராஜபக்ஷக்கு இன்னைக்கு நேற்று இல்லையே, 2024 செப்டம்பர்ல இருந்து ஆபத்து சூழ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அது அந்த ஆபத்து இப்போ வந்து உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட அவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இது வரைக்குமே கிடைக்கல. ஆனால் இவருடைய இந்த வழக்கு விசாரணைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு சாட்சி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையில் தான் பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பிரகீத் எக்னலிகூடவோட விவகாரத்தில் இந்த அரசாங்கத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிபான் இம்ரான் இருக்கார் இல்லையா? அவருடைய சகா ஒருத்தர் வந்து மலேசியால கைது செய்யப்பட்டிருக்காரு. அது குறித்து நம்ம நிகழ்ச்சியில பார்த்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காவடி டான்ஸ் சம்பந்தமாக லாஸ்ட் வீக்ல ஒரு சின்ன சர்ச்சை ஒன்று வந்துச்சு இல்லையா? ம், ம். அந்த விழா வந்து நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதுல வந்து ஒரு சின்ன கை கலப்பு ஆகியிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம நிகழ்ச்சியில பார்த்துலாம். ஓகே. அதே மாதிரி மிக முக்கியமா இந்த நாங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன மாதிரி போய்க்கிட்டு இருக்கு, சரியா நடக்குதா இல்லாட்டி என்னமா ஏதாவது குளறுபடிகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மூலமா அவரோட தலைமையில இன்னைக்கு நாள்ல ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துல வந்து பல அந்த விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பற்றியும் இன்றைய நாளில் வந்து ஜனாதிபதி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. அதை பற்றியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாம். அதையும் தாண்டி இன்னும் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்த தீர்மானங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் அவர் வந்து ஆட் பண்ணி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு தெளிவாக நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? சரி, போகலாம். முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் களம் இருக்குல்ல, ஆமாம். அதாவது இலங்கை அரசியல் களம் வந்து இப்போ எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 ஜனாதிபதி தேர்தலை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிரச்சாரமா இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அவங்களால முடிஞ்ச நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இருக்கார். அவர் வந்து இப்ப பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராரு. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு வராரு. இப்படி இருக்க பட்சத்துல வந்து ஒரு புலனாய்வு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது புலனாய்வு வலையொலி தளம்ல வந்து ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பயணம் செய்யற வாகனமா இருக்கட்டும், இல்லாட்டி அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ற இடம் இருக்கு இல்லையா? அதை வந்து குறிவைத்து சில தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி அவர் வந்து யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர் மேல எத்தனை விசாரணைகள் வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவருக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு ஒரு இலங்கையர் அப்படின்ற ரீதியில அவருக்கு வந்து உரிமை இருக்கு. ஸோ அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கொடுக்காத பட்சத்துல ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலா இருக்கட்டும், இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து கடந்த காலங்கள்ல வந்து நடந்துச்சு இல்லையா? அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்துல 2 தரப்புகளுக்கும் இடையில, அதாவது ஜேவிபியா இருக்கட்டும், தேசிய மக்கள் சக்தியா இருக்கட்டும், இவங்களுடைய மொட்டு கட்சியாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை வரலாம், ஒரு கலவரம் வரலாம், அதனால நாடு பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ நமக்கு இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்றது வந்து தெரியல. ஒரு புலனாய்வு வலைத்தளத்துல வந்து வெளியிடப்பட்ட செய்தியை தான் நாங்க வந்து வியூவர்ஸுக்கு கொடுத்துருக்கோம்.
சொல்லலாம். ஆமா. அதாவது இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான். இந்த மாதிரியான விஷயங்கள்னால 2 தரப்புக்கும் இடையில மோதல் நிலை ஏற்பட்டு, நாடு ஒரு குழப்பத்துக்குள்ள போயிரும் அப்படிங்கிறது தான் பல விஷயங்கள்ல வந்து இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்தியாவோட புலனாய்வு அமைப்பு தகவல்களோட அடிப்படையில தப்பிச்சு போற சந்தர்ப்பத்துல தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க இலங்கைக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 துப்பாக்கிதாரிகள் வந்து அங்கருந்து இலங்கைக்கு பயணிக்க ட்ரை பண்ணும்போது அங்கருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ இப்படியான பின்னணியில இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு அரசாங்கத்துக்கும் வந்து பாரிய அச்சுறுத்தல்கள், திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடக்கூடிய குழுக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படும். அரசாங்கத்துக்கா இருக்கட்டும், முக்கியமான அரசியல்வாதிகளுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படும் அப்படிங்கிற பின்னணியில தான் நாமல் ராஜபக்ஷவோட உயிருக்கும் வந்து ஆபத்துகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதையும் தாண்டி இப்போ நாமல் வந்து மக்கள் சந்திப்புகளை நடத்துறது வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் 2029ல அவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்காக அவருடைய வாக்குகளை சேகரிச்சுக்கிறதுக்காக அவர் இப்ப இருந்தே பல திட்டங்களை செயற்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமா இளைஞர்களை குறி வச்சு பல விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியான பின்னணியில தான் அவருடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அரசாங்கம் இதுக்கு என்ன மாதிரியான இப்ப அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல இருந்து இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க அரசாங்கம் அவங்களுடைய இருப்ப தக்க வைக்கணும் அப்படின்னாலும், அவருக்கு ஏத்த பாதுகாப்பு வந்து குடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கிற பட்சத்துல, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்கள் குறித்த அந்த விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு இல்லையா? அது கூட நிறுத்தப்படலாம் அப்படின்ற மாரி தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. கடந்த சில அரசாங்கங்கள் வந்திருந்தாலுமே, இது குறித்து யாருமே விசாரிக்கல இல்லையா? அனூர் அரசாங்கம் காட்டுற முனைப்பு வந்து வேற அரசாங்கம் காட்டல. ஸோ ஏதாவது ஒண்ணு நடந்து, ஏதாவது நடக்கக்கூடாத ஏதாவது நடக்கிற பட்சத்துல, இது எல்லாமே அப்படியே பழைய அரசாங்கங்கள் பண்ண மாரி, இதுல அப்படியே வந்து நின்னுடும். இது வந்து யாரு பண்ணியிருக்காங்க? அப்படின்ற தகவல்கள் வந்து மக்களுக்கு வெளிவராமலே போகும் அப்படின்ற மாரியும் அவங்க சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. இப்போ அதையும் தாண்டி நாமல் ராஜபக்ஷ அவரோட கட்சியில இருக்க சார்ந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கும் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் பல வகையில ஒரு தொடர்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பல விஷயங்கள்ல வெளிவந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த கண்டெய்னர்ஸ்ல வந்து போதைப் பொருள் கொண்டு வரப்பட்ட சம்பவத்திலையும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த சம்பத் மணம்பேரி அப்படிங்கிற நபர். அவரும் இதோட தொடர்பு பட்டிருந்தாரு. அப்போ அதையும் தாண்டி கெஹில்பத்ர பத்மே வந்து விசாரிக்கும் போது அவருடைய போனை வந்து பரிசோதனை செய்யும் போது அதுலயும் நாமல் ராஜபக்ஷவோட பெயர்ல வந்து ஒரு நம்பர் சேவ் ஆகி இருந்தது அப்படிங்கிற பல தகவல்களும் வந்து வெளியாகி இருந்தது. இப்படியான பின்னணியில தான் நாமல் ராஜபக்ஷவுக்கு உயிராபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல அரசாங்கம் இதுக்கு என்ன மாதிரியான தீவிரம் காட்ட போகுது, நாமல் ராஜபக்ஷவோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பல முக்கியமான வழக்குகள் போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த வழக்குகளோட முக்கியமான நபர்கள் இல்லையா, முக்கியமான அதாவது ஈடுபட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில அரசாங்கம் இவங்களுடைய உயிருக்கு என்ன மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்படுது இல்லையா? சரி, பார்க்கலாம் என்ன இதுக்கு இப்ப வந்து தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறம் அரசாங்கம் இது குறித்து நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த பாதாள உலக குழு அதை பத்தி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் இருக்கார் இல்லையா, அவருடைய சகா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து மலேசியால வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. அங்க வந்து போலீசார் வந்து ஒரு சிறப்பு சோதனை நடத்தியிருக்காங்க. அதுல வந்து இவரு மற்றும் 2 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் வீக்கா அந்த ஒரு தெவினுவர பகுதியில இருக்க விஷ்ணு ஆலயத்துல ஒரு காவடி டான்ஸ் வந்து நடக்க இருந்தது. அதுக்கு இவங்க வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, அவங்களதான் ஆட விடணும், வேற யாரையும் ஆட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா துப்பாக்கி சூடு நடந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரசாங்கம் கூட விமர்சிச்சு அரசாங்க பாதுகாப்புல வந்து செய்யறதுக்கும் அவங்க வந்து அனுமதி வழங்கியிருந்தாங்க. நேற்று இந்த ஈவெண்ட் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழுக்களுக்கு இடையில ஒரு சண்டை ஒண்ணு நடந்திருக்கு. அந்த வீடியோ கூட இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது. ஓகே. அதாவது இப்போ நேற்றைய தினம் அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தே பேசியிருந்தோம். என்னன்னா, அங்க அந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த நடன கலைஞர்கள் கிட்ட இருந்து போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதுல பல பேர் வந்து கைதும் செய்யப்பட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி நேத்து இந்த ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சின்ன தர்க்கம், வாய் தர்க்கம், ஒரு மோதலா மாறி ஒரு சர்ச்சையான சூழல் உருவாகி இருந்ததும் இன்னைக்கு நாள்ல வந்து செய்திகளா வெளியாகி இருக்கு. எப்படியோ அது வந்து இந்த ஊர்வலம், அந்த காவடி நடன ஊர்வலம் வந்து ஒரு மாதிரி முடிவடைஞ்சிருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்படியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் நாட்டில் இப்போ நீங்கள் இந்த கஞ்சிபாணி இம்ரானுடைய
சகாக்கள் கைது செய்யப்பட்ட விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி நாங்க இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும். இந்த பிரபல பாதாள உலக குழுக்களோட தலைவரா கருதப்படக்கூடிய கஞ்சிப்பாணி இம்ரானுக்கும் வந்து சிவப்பு பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவரை வந்து கைது செய்யறதுக்காக வந்து இன்டர்போல் உதவியையும் வந்து போலீசார் கோரி இருக்காங்க. ஆனாலும் அவர் இதுவரையில கைது செய்யப்படல. அவருடைய நண்பர்கள் தான் வந்து மலேசியால வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. எதிர்வரும் நாட்கள் எங்களுடைய போலீசார் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரை கைது செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவருக்கும் இப்போ வந்து அவர் தீவிரமா தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான குற்றவாளியா அவரும் இருக்காரு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணும் இல்லையா? சரி, இதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகோட அவருடைய வழக்கு வந்து நேற்று விசாரிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நிறைய பேர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்க. அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த வழக்கின் 4வது சாட்சியான சுமதிபால சுரேஷ்குமார் அப்படின்ற தபேந்திரன் முரளி அவர் வந்து சாட்சியம் வந்து அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து முன்னாள் எல்டிடி உறுப்பினர் அப்படின்னும் போருக்கு அப்புறமா ராணுவத்திடம் வந்து சரணடைஞ்சு அதுக்கப்புறம் ராணுவத்தோடு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இந்த சாட்சியின் பாதுகாப்புக்காக நேத்து நீதிமன்றத்தில் வந்து எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு மத்தியில தான் இவர் வந்து சாட்சியம் வழங்கியிருக்காரு. அதே நேரத்துல முன்னாள் எம்பி செல்வம் அடைக்கலநாதன் மூலமாகத்தான் தனக்கு பிரதீப் எக்னெலிகோட வந்து அறிமுகமாறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அறிமுகம் 2001ஆம் ஆண்டு போர் நிறுத்த காலத்துல ஏற்பட்டதாகவும் 2004 வரைக்கும் இது வந்து தொடர்ந்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஜெயலத் ஜெயவர்தன இவங்க மூலமா தான் மன்னார் மடு தேவாலய விழாவுக்கு வந்த சந்தர்ப்பத்துல அவங்களோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ செல்வம் அடைக்கலநாதன் தமக்கு பிரகீத் எக்னெலிகோடவை அறிமுகப்படுத்தியதாகவும் தான் இந்த முக்கியமான சாட்சி மூலமா நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த சாட்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 2009ஆம் ஆண்டு தான் பிரகீத் எக்னெலிகோட வந்து கடத்தப்படுறாரு. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி. இந்த கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பா ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த 7 அதிகாரிகளுக்கு எதிராக தான் ஹோமாகம மேல் நீதிமன்றத்துல வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு. அதுக்கான முக்கியமான சாட்சி விசாரணை தான் நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்படுது. இவங்க சொல்லியிருக்க இந்த முக்கியமான சாட்சி வழங்கியிருக்கக்கூடிய பல தகவல்கள் இன்னைக்கு நாளில் வெளியாகி இருக்கு. அதுலேயும் அவங்க இன்னும் சொல்லியிருக்காங்க பல விஷயங்கள். இராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல திருகோணமலை இராணுவ முகாமில் வைக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா கிருத்தலை முகாமுக்கு மாற்றப்பட்டு கைவிலங்கிடப்பட்ட நிலையில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. அதையும் தாண்டி அந்த காலத்தில் தொலைபேசி ஒலிபெருக்கி வசதியை இயக்கி வச்சு தம்மை பயன்படுத்தி பல்வேறு நபர்களுக்கு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கியிருக்காரு. அவர் சரணடைஞ்ச சந்தர்ப்பத்தில் பிரகீத் எக்னெலிகோடவோட தொலைபேசி இலக்கம் தன்னோட சட்டை பையில் இருந்ததாகவும் அந்த இலக்கம் யாரோடது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் விசாரித்த சந்தர்ப்பத்தில் அது எக்னெலிகோடவோடது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. வாக்குமூலம் வழங்கின சந்தர்ப்பத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களான சம்மிகுமார ரத்னம், பிரபோத சிறிவர்தன உள்ளிட்ட சிலரை சாட்சி நீதிமன்றத்தில் அடையாளமும் காட்டியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறமா நீதிமன்றத்தின் முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 தரப்பும் தங்களது எழுத்து மூல வாதங்களை சமர்ப்பிக்க நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையும் இந்த எதிர்ப்புக்கான தீர்ப்பும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்போ இத்தனை வருஷமா இந்த வழக்கு விசாரணையில இல்லாத ஒரு முன்னேற்றம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரகீத் எக்னெலிகோட கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பா அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து பல ஆண்டுகளா வந்து நீதி கோரி போராட்டம் நடத்துறது என்ன, எந்தெந்த தரப்பினரோட போயிட்டு பேசணுமோ அவங்க கிட்ட போய் பேசி கோரிக்கைகளை முன்வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது தொடர்ச்சியா. இப்படியான பின்னணியில எந்த ஒரு அரசாங்கமும் இதற்கு ஒரு தீவிரமான ஈடுபாடு காட்டல. அரசாங்கமா இருக்கட்டும், விசாரணை அதிகாரிகளா இருக்கட்டும், குற்றப்புலனாய்வு திணைக்களமா இருக்கட்டும், யாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு கரிசனை காட்டி இருக்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம முக்கியமா சுட்டி காட்டி ஆகணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழே இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வர்றதும் நீதிமன்றத்துல சுயாதீனமான ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது இல்லையா? அதே மாதிரி எல்லா வழக்குலையும் வந்து இந்த வேகம் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர் வந்து அண்மையில இறந்திருந்தார் இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க தற்கொலையா இருக்கும் அப்படின்னாங்க. சில பேர் வந்து கொலை அப்படின்ற வந்து சொல்லியிருந்தாங்க. போலீஸ் விசாரணை கூட இப்ப நடந்துகிட்டு வருது அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. அதாவது பாணந்துறை பகுதியில தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயில் இருக்கு இல்லையா, அதுல வச்சு தன்னுடைய துப்பாக்கியால T56 வகையை சேர்ந்த தன்னுடைய சேவை துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்திருக்கார்.
ஓகே. இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. ஏன்னா, அண்மையில தான் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவும் இதே மாதிரி ஒரு அது இன்னும் தற்கொலையா, கொலையா அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படல இப்போ வரைக்குமே. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அவரோட வீட்ல வச்சு பதிவாகி இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நாள்லயும் வந்து ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. இன்னைக்கு நாள்ல இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவெடுத்த அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து 28 வயது 28 வயது அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க. சொல்லப்படுது. ஆமா. வேற ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருந்திருக்குமா? அப்படி தனிப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் கூட எதுக்கு போலீஸ் நிலையத்தோட நுழைவாயில்ல வச்சு இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த சம்பவத்துல இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இருந்தாலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இல்லையா? சரி, விசாரணை முடிவுல அவருடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வரும். ம். இப்படி இருக்கிற நேரத்துல அனூர் அரசாங்கம் ம். ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க. ஆமா. அதெல்லாம் பாதி மறந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். ம். காத்துல பறந்துருச்சா அப்படின்றது கூட தெரியல. ம். எங்கேயாவது எழுதி வச்சிருப்பாங்க. இது இப்படி இருக்கிற நேரத்துல நேத்து வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருக்காரு. அதுல வந்து கேள்வி கேட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ம். அப்போ ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009 யுத்தம் வந்து முடிவடைஞ்சிட்டு. ஆமா. முடிவடைஞ்சு இப்போ வந்து 16 வருஷம் ஆகுது. ம். இப்போ வரைக்குமே அந்த வடக்கு கிழக்குல யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 15,000 வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படணும். ம். ஆனா இன்னும் வரைக்கும் கட்டி கொடுக்கப்படல. ம். அதோட இன்னும் 2 வருஷத்துல 6,500 வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியும் அவர் வந்து கொடுத்திருக்காரு. ம். ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம். அவங்க ஆட்சி ஏறின காலத்திலேயே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த 6,500 வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். இருக்கும். ஸோ 2வது வருஷத்துல அவங்க சொல்றாங்க, இன்னும் 2 வருஷத்துல நாங்க வந்து 6,500 வீடுகள் கட்டி முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ம். அதாவது இப்போ ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் அவர்களோட தலைமையில திட்டங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கான முறையில செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறுபடியும் ஒரு மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ற மாதிரியான ஒரு கூட்டம் வந்து நேற்று தினம் காலியில நடக்குது. இதுல வந்து இந்த விஷயம் மட்டும் இல்லாம இன்னும் பல திட்டங்கள் தொடர்பாகவும் இன்னும் பல விஷயங்கள் தொடர்பாகவும் ஒரு விரிவான கலந்துரையாடல் நடக்குது. அந்த இடத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. வடக்கு கிழக்கு யுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு 13,000 வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதுல வந்து எதிர்வரும் 2 வருடத்துக்குள்ள 6,500 வீடுகளை கட்டி நாங்க வந்து நிறைவு செய்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜனாதிபதி மறுபடியும் உறுதியா இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி சொல்ற மாதிரியே எதிர்வரும் நாட்கள் அவருடைய இந்த சேவைகளை வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுப்பாரா இருந்தா இன்னும் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமா இருக்கும். இதுக்கு வந்து நாங்க பேசுறோம் நாங்க சொல்றோம் அப்படிங்கிறத தாண்டி வடக்கு கிழக்குல இருக்க யார் யார் பேசணுமோ அவங்களே பேசாம வந்து அமைதியை கடைபிடிக்கும் போது இதுல நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. மிக முக்கியமா அரசு சேவையில அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்க வைத்துக் கொள்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகள்ல ஓய்வூதிய வயதை உயர்த்துறது அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து ஜனாதிபதி இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது இப்போ அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த நீதிபதிகளோட வயதிலே அதிகரிக்கிற ஓய்வு பெறக்கூடிய வயதிலே அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. அதுவும் இந்த இடத்துல வந்து ஜனாதிபதி மூலமா சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் வந்து ஜனாதிபதி கொடுத்துருக்காரு. அப்போது இந்த எதிர்வரும் 2 வருஷத்துலையாவது இந்த 6,500 வீடுகள் அவர் சொன்ன மாதிரியே கட்டி கொடுக்க போறாரா, அப்படி இல்லைன்னா இதுவும் வந்து நீங்க சொன்ன மாதிரி காத்துல பறக்கிற வாக்குறுதியா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த மீட்டிங்ல வந்து அவர் அதிகாரிகளை வந்து அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறாரு. அது வந்து கேட்கிறாரு. பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்துருந்துச்சு. அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஏன் இது நடக்கலை, ஏன் இது சரியான டைம்ல நடக்கலை, இன்னைக்கு என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, ஏன் அதுக்கு உடனே ஒரு சொல்யூஷன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி பல அதிகாரிகளை வந்து அவர் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி இன்னொரு மீட்டிங் வச்சு அதுலேயும் இன்னொரு மிஸ்டேக்ஸை மட்டுமே பார்க்காம நீங்கள் வந்து ஒழுங்கான செயற்திட்டங்களை நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவீங்களா இருந்தால் அதையும் நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே. ஸோ நாளை தினமும் நம்ம நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் பேசியிருக்க விஷயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ நாளைக்கும் நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கோம். சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். பை பை. பை. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.